திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலந்தரச் செய்யும் நீள் விசும்பொருளும் அருளோடு பெரு நிலமளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினுமாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த பாசுரத்தில் ஆழ்வார் அஷ்டாட்சரம் என்னெல்லாம் செய்யும், அஷ்டாட்சரத்தை தொடர்ந்து ஜபிக்கிறதுனால என்ன பலனெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதனோட சிறப்பை வானளாவ சொல்கிறார். அது ஒரு நாள் முழுக்க சொன்னால் கூட தகுந்தான். அதுக்கு சென்ற பாசுரத்தில் சொன்னார் ஒரு வார்த்தையை, என்ன அடியேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை புகுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அடியேன் தாசன் அப்படின்ற அந்த பதமெல்லாம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு ஏற்புடைய வார்த்தைகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்ரீ வைஷ்ணவர் பார்த்துட்டா அவள் என்ன சொல்லிக்கணும்? அடியேன் தாசன் அப்படின்னு சொல்லிக்கணும். அப்படி அந்த மாதிரி அந்த அடியேன்ற வார்த்தையை தன்னையை ஸ்ரீ வைஷ்ணவ ஒரு கலாச்சாரத்தை ஸ்ரீ வைஷ்ணவத்தில் தன்னை ஈடுபடுத்தினுட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு என்ன ஆகுது? ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் மனசில் வருதில்லை. அதுக்கு முன்னாடியே பெருமாளும் பிராட்டி அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கார். அப்படி வரும்பொழுது இந்த அஷ்டாட்சர மந்திரத்தோட பெருமையை இந்த 10 பாசத்துலையுமே அதை தான் சொல்லிட்டு இருக்கார். என்னெல்லாம் பண்ணும், தான் எப்படி இருந்தேன் தன்னை எப்படி மாற்றித்து, தான் எப்படி இருந்தேன் என்னெல்லாம் பண்ணித்து, எந்த ஊரில் போய் எப்படி சேவிச்சா என்ன வரும், தன்னை எப்படி மாற்றித்து, அதுக்கு தான் எப்படி தன்னை தயார் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு வரார். அப்படி வரைச்சி அஷ்டாட்சரத்தை தொடர்ந்து ஜபிக்கிறதுனால என்ன பண்ணணும்னு கேட்டால், குலம் தரும் செல்வம் தந்திடும். குலம் நல்ல குலத்தில் பிறக்கிறதுக்கு வழிவகுக்கும். இப்போ இந்த பிறவியில் சொல்லிட்டு இருக்கோம், காலம் முடியறது, மறுபடியும் இன்னொரு ஜென்மா கிடைக்கிறது. இன்னொரு ஜென்மானது நாளை காத்தாலே இருக்காது. ஒரு 100-150 வருஷம், சிலப்போ 200 வருஷம் தாண்டி கூட மறுபடியும் ஒரு பிறப்பு கிடைக்கும். அப்படி ஒரு பிறப்பு கிடைக்கினா ஏற்கனவே அவன் மனுஷ ஜென்மாவாக இருந்து பிராமண ஜாதியில் பிறந்தால் மறுபடியும் பிராமண ஜாதியில் பிறப்பானா அவனுடைய கர்மாக்கள் அவனை எங்கே கொண்டு போய் இறக்கி விடும் அப்படின்றது தெரியாது. அப்படி இருந்தாலும் இல்லை பிராமணனாக இல்லை சாதாரணப்பட்டவனாக இருந்து என்ன அஷ்டாட்சர ஜபம் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனை இன்னும் அவனோட கர்மாக்கள் அவனை இன்னும் எங்கெல்லாம் சிறப்புப்படுத்தி கூட்டின்னு போகும் தெரியாது. இருந்தாலும் அதில் ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார்? குலம் தரும், சிறப்பான பிறப்பை தரும். எங்கே இருக்கமோ இதில் உயர்வு தாழ்வுக்கே இடமில்லைன்றதுக்கு தான் இந்த பாசுரங்கள் முக்கியமாக நம்மளுக்கு என்ன மனசு உள்ள வரவழைக்கும். குலம் தரும், சிறப்பான குலம். குலம் என்பது சொன்னால் பிறப்பை சிறப்புப்படுத்தி தரும். எந்த குலத்தில் பிறந்தாலும் ஈஸ்வரன் பெருமாளண்ட ஈடுபாடு இருக்குது, ஈஸ்வர சித்தம் பிரகாரம் நம்ம எல்லாரும் நடக்கிறோம் அப்படின்றது மனசில் அந்த பெரிய எண்ண ஓட்டங்கள் இருந்தால் அங்கே என்ன அந்த பிறப்பு தான் சிறப்பு. எந்த இதில் பிறக்கிறோமோ அதில் இதுபோல் எண்ண ஓட்டங்கள் அடியார் தம் அடியார்னு சொல்கிறோம் இல்லையா, அடியார் அடியேன் தாசன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஈஸ்வர சித்தத்து பிரகாரம் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த ஜென்மாவை இந்த பிறப்பில் ஓட்டுறோம். அதனால் எல்லாமே இறைவனுடைய சித்தம் பிரகாரம் தான் நடக்கும் அப்படின்ற அந்த பெரிய அளவில் எண்ண ஓட்டங்களை வளர்த்துக்கக்கூடியதாக இருந்தால் அது எந்த பிறப்பாக இருந்தாலும் அந்த பிறப்பு சிறப்பானது. அதனால் தொடர்ந்து நம்ம அஷ்டாட்சர ஜபம் அஷ்டாட்சரத்தை சொல்லிகிட்டே இருக்கிறதுல நம்மளுக்கு இது கிடைக்கும். குலம் தரும், அப்புறம் செல்வம் தந்திடும். சிறப்பான அளவில் செல்வம் தரும். செல்வம் தந்ததுன்னா தந்தது அப்படின்னு சொன்னால் இந்த உலகாயகமான வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை தரும். அது மட்டும் இல்லை, இதையே தரும்னா இதுக்கும் மேற்பட்டு அப்பாற்பட்டு சிறப்பாக அடையக்கூடிய செல்வங்கள் என்ன? கல்வி செல்வம், பண்பு செல்வம், அப்புறம் சிறப்பான ஞானம், அப்புறம் எல்லாவற்றையும் சிறந்து எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பரோபகாரார்த்தமாக தன்னுடைய கல்வியை பயன்படுத்தணும். அதுபோல் செல்வம் எல்லாமே செல்வம் என்று சொன்னால் பணம் மட்டுமே இல்லை, அதாவது உலகாயதமான வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை பயன்படுத்திக்கக்கூடிய அந்த செல்வம் மட்டும் செல்வம் இல்லை, இதெல்லாம் செல்வம் தான். கல்வி செல்வம் செல்வம் தான், அப்புறம் சிறப்பான குணநலங்கள் செல்வம் தான், அப்புறம் ஞான பரமாக இருந்து சுவாமி கிட்ட கைங்கரியம் பண்ணுற செல்வம் அது கூட செல்வம். கைங்கரிய செல்வத்தை கொடுக்கும். குலம் தரும் செல்வம் தந்திரும். அந்த செல்வம் என்ற வார்த்தைக்கு 16 விதமான செல்வங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியும். எல்லா விதமான செல்வங்களையும் தரும். அந்த செல்வம் என்று சொன்னால் நம்மள நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் தேவையான வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டிய பணம் மட்டும்தான் நினைக்கிறோம். அதுவும் ஒன்றுதான்.
அது இல்லாமல் அதற்கும் சிறப்பான செல்வங்கள் நிறைய இருக்குது. அதில் வரும்போது என்ன, அஷ்டமா சித்திகளை தரும். அதுக்கப்புறம் எல்லா அந்த செல்வம் வரும். அப்புறம் வாக்குவன்மை தரும். அது கூட சிறப்பான பேசுறது கூட ஒரு செல்வம் தான். சிறப்பான எழுத சாமர்த்தியம் தரும். அது கூட எழுதுறது கூட ஒரு செல்வம் தான். கல்வி செல்வம்னு சொன்னாலே கல்வியில் 3 விதமான செல்வங்கள்லாம் அது 3த்தையும் உண்டு. அதனால் குலம் தரும், சிறப்பான குலம் தரும். வந்திருக்கிற பிறப்பு சிறப்பானது. இது இறைவனுடைய சத்தத்தினால் நமக்கு கிடைத்த ஒரு பிறப்பு. இதை நம்ம பாழடிக்காமல் வீணாக்காமல் ஒரு பொழுதும் அவனை நினைக்காம இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கக்கூடாது. எல்லா நாளும் இறைவனை தொடர்ந்து இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும், மனனம் செய்ய வேண்டும் இறைவனுடைய நாமங்களை அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை கொடுக்கும். அப்படியான அதுவே சிறப்பான குலம்தான். செல்வம் என்று சொன்னால் 16 விதமான செல்வங்களையும் நமக்கு தரும். அதாவது வசதி வாய்ப்புகளை இந்த உலகத்தில் இருக்கச்சே பயன்படுத்தக்கூடிய செல்வம் காட்டிலும் அதுதான் லோயஸ்ட்டு. அதுக்கு மேலே இருக்கிற பாக்கி 16 செல்வத்தையும் கொடுக்கும். குலம் தரும், செல்வம் தந்திடும். அடியார் படுத்துயர் ஆயின எல்லாம். நம்மளுக்கு எந்த விதமான கட்டங்கள் இருக்குது, மன துயரங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த துயரங்கள்லாம் தாண்டி இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை தொடர்ந்து சொல்கிறதுனால அந்த துயரத்திலேருந்து வெளியில் வர முடியும். வளம் தரும், சிறப்பான வலிமையை தரும். எந்த மாதிரி வலிமை அப்படின்னு சொன்னால், எதையும் தாங்கக்கூடிய மனம், எதையும் தாங்கி மேலே வரக்கூடிய ஒரு சிறப்பு. இதுதானே, இவ்வளோதானே இருக்குது, இதுக்கு மேலே முயற்சி பண்ணுவோம், இவ்வளோதானே நடந்திருக்கு, வி வில் கண்டினியூ அவர் ஜர்னி அப்படின்னு சொல்லி இந்த தொடர்ந்து இந்த இருக்கே தேகாயுதமான வாழ்க்கை இருக்க அந்த காலத்தில் நடந்து செல்லக்கூடியது. அந்த வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் அல்லவா, அதற்குண்டான ஒரு வலிமை தரும். குலம் தரும், செல்வம் தந்திடும். அடியார் படுத்துயர் ஆயின எல்லாம். அடியவர்களாகிய நாம் படக்கூடிய எல்லா விதமான கட்டங்களையும் நீக்கித்தரும். அடியார் படுத்துற ஆயின எல்லாம் நிரந்தரச் செய்யும். அதாவது வீடு வாசல் 16 விதமான செல்வம் சொன்னமே, அதில் இதெல்லாம் இருக்கிற இடக்கு உண்ண உணவு உடை உறையுள் அது எல்லாமே நீர் காற்று அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த இருக்கிற இடத்துக்கு உண்டான எல்லா வசதிகளையும் தரும். நீள் விசும்பருளும். இது மாதிரி தொடர்ந்து அஷ்டாட்சரத்தை ஜபம் பண்ணியிருக்கிறதுனாலையும் தொடர்ந்து அஷ்டாட்சரத்தை சொல்லிகிட்டே இருந்தால் நீள் விசும்புன்னா ஸ்ரீவைகுந்தம், இறைவனிடம் அடைந்து திரும்பி வர முடியாத இடம். அங்கேயே இறைவனிட விசுவாசமாக அங்கேயே பெருமாளுக்கு அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு ஸ்ரீமன் நாராயணனுடைய வைகுண்டத்தை அடையறதுக்கு உண்டான வழியையும் இதுவே காட்டித்தரும். நீள் விசும்பருளும் நிலந்தரச் செய்யும். நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும். பெருநிலம் என்றது அதான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு நம்மை அழைத்து செல்லும். அதற்குண்டான வழியை காட்டித்தரும். தொடர்ந்து அஷ்டாட்சரத்தை ஜபிக்கிறதுனால இன்னும் என்னெல்லாம் கிடைக்கும்னு சொன்னால், நம்ம செய்கிற பாபங்களோட பலன் இருக்கு இல்லையா, அந்த பலனை எல்லாம் போக்கி தரும். தொடர்ந்து கார்த்தால மத்தியானம் ராத்திரின்னு 3 வேளையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஷெட்யூல் போட்டுட்டு எப்படியெல்லாம் தவறு செய்யலாம், எந்த தவறெல்லாம் நம்மளுக்கு இனிமையாக இருக்கும், உபாயமாக செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்குமே ஒரு சப்ஸ்டிடியூட் பார்க்குறோம். அதுக்கெல்லாம் ஒரு மாற்று அதுக்கு உண்டான ஒரு எளிமையாக செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தால் அப்போல்லாம் என்ன ஆகுது, அதில் ஒரு தவறு ஏற்படுது. அந்த தவறு என்ன பண்ண வைக்கும், நம்மளை மீண்டும் மீண்டும் அதை தொடர்ந்து செய்ய தூண்டினால் அது என்ன பண்ணும், அந்த தவறு பனிஷ்மெண்ட்டுக்கு வழிவகுக்கும். அந்த மாதிரி வழிவகுக்கும் பொழுது அந்த தவறுகளுக்கு நாம் பலனை அனுபவிச்சு ஆகணும். எப்படி சொல்வார், அப்படியெல்லாம் சொன்னால் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளர்ந்தரும் மற்றும் தந்திடும். இன்னும் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இல்லைன்னு சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை மற்றும் தந்திடும் சொன்னார். இப்போ சொல்லி போனதில் என்னெல்லாம் விட்டு போனது எல்லாமே கொடுக்கும். இது எல்லாத்துக்கு மேலே ஒரு ஜீவனுக்கும், இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஜீவனங்கள் இருக்குது, உயிர் எத்தனை கோடி உயிர் இருக்குது, மனித உயிர் எத்தனை இருக்குது, மிருகங்கள் எவ்வளோ இருக்குது, பசி பக்ஷி ஸ்தாவர ஜந்துக்கள், ஒரு அறிவு இருக்குது, 2 அறிவு இருக்குது, 5 அறிவு இருக்கிற மிருகங்கள், 6 நம்மளை போல் இருக்கிற 6 அறிவு இருக்கிற மனிதர்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம 6 அறிவும் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு ஸ்தாவர ஜங்கமங்கள் எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணோம், பெற்றதாயின செய்யும். ஒரு குழந்தைக்கும் ஒரு அம்மா எவ்வளோ அத்தியாவசியமான வேலைகளை செய்து தருவளோ அந்த குழந்தை மேலுக்கு வர வரைக்கும். மனுஷனாக இருந்தால் மினிமம் 20 வயசு ஆகும். சாதாரண அந்த 5 அறிவு உள்ள ஜீவன்களுக்கு நம்ம சொல்கிறோமே, காட்டில் இருக்கிற கார்னிவோரஸ் போலவோ இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹெர்பிவோரஸ் போலவோ இருக்கிற, அதாவது
காட்டு விலங்காக இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளாக இருந்தாலும் அதுக்கும் தனக்கு சுயமாக தன் வேலையை போய் பார்த்து தானே தன் இரையை தேடி சாப்பிட்டுக்கணும்னு சொன்னால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் காலம்தான் பிடிக்கும். ஆனால் மனுஷனுக்கு தான் மினிமம் அவன் நின்று தனக்கு என்ன வேணுமோ தொடர்ந்து அதெல்லாம் தன்னுடைய வாழ்வை நடத்தி செல்வதற்கு மினிமம் 20 வருஷம் பிடிக்கும்னா அது வரைக்கும் ஒரு தாய் தன் மக்களை எப்படி சிறப்பாக காப்பாற்றுவளோ அதுபோல் பெற்ற தாயினுவாயின செய்யும். நம்மளுக்கு ஏதோ ஒன்று இல்லை, ஒருத்தர் இருக்கார் அவருக்கு தாய் தகப்பனார் இல்லை அப்படின்னா வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். 2 வேளையும் அஷ்டாட்சரத்தை ஜபிச்சுட்டு இருந்தா ஸ்ரீமன் நாராயணனே அவளுக்கு என்ன வேணுமோ அதே 2 வேளையும் சுவாமியே பகவத்கீதையில் கூட அப்படி தான் சொல்கிறார். எந்த ஜீவனுக்கு என்ன வேணுமோ எது வரைக்கும் வேணுமோ எவ்வளோ வேணுமோ அதை மாறாத கடைசி வரைக்கும் அவனுக்கு என்ன தகுதியோ அதுக்கு உண்டானதை கொடுத்துட்டே தான் இருப்பேன். அது எந்த சக்தியாலே அதை தடுத்து நிறுத்த முடியாத அவனுக்கு என்ன கர்மாவோ அவனுக்கு என்ன சிறப்போ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அதனால் பெற்ற தாயினுமாயின செய்யும் நலந்தரும் செல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நம்ம இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்கிறதுனால இதெல்லாம் கிடைக்கும். என்ன குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயன எல்லாம் நிரந்தரச் செய்யும் நீழ்விசும்பொருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் அலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த அஷ்டாட்சரத்தை தொடர்ந்து சொல்லறதுனால இதை நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ந்து அனுபவிக்கும் பொழுது எல்லா விதமான செல்வங்களையும் அவனுக்கு என்ன தகுதியோ அதுக்கு உண்டான அளவு கொடுக்கும். அது ஒரு வேளை காலம் தள்ளி போகிறதுனா கூட அது வரைக்கும் பொறுமையை கொடுக்கும் இல்லையா. இப்போ நம்மளுக்கு இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு தான் ஏதோ கிடைக்கும்னு சொன்னால் அந்த 2 மாதம் பர்யந்தம் இதை நம்ம ஜபிக்கிறதுனால நம்மளுக்கு அந்த தைரியம் அதை பேசுறதுக்கு எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனத்திண்மையும் அது கொடுக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த பெரியவாள்லாம் இந்த பாசுரத்துக்கு ஒரு சிறப்பு சொல்வா. தினமுமே இந்த பாசுரத்தை ஒரு நாளில் 10 தடவை அப்படி ஜபிச்சுட்டே இருந்தா சொல்லிகிட்டே திருப்பி உரு ஏற்றுற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தால் அது என்ன பண்ணும்னு சொன்னால் மனதுக்கு ஒரு திண்மையை தரும், மனதிற்கு ஒரு வலிமையை தரும். அப்புறம் அஷ்டாட்சர ஜபத்தை தொடர்ந்து ஜபிக்கிறதுனால என்ன பண்ணோம், பண்ணியிருக்கிற பாப பலன்களை குறைக்கும். பாப பலத்துலேருந்து பாபத்துக்கு நிறைய தவறு செய்கிறோம் இல்லையா, அந்த தவறுத்துக்கெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் தரணும்னு சொன்னால் அந்த பனிஷ்மெண்ட்டோட அந்த தீவிரத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவாளாக நிறைய சொல்லி தந்திருக்கா. இந்த பாசுரத்தை எல்லாரும் மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு நாளும் ஒரு 3 அல்லது 4 வேளையும் இதென்ன சொல்லி பழகிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அதனால் இது என்ன பண்ணோம், நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு ஆழ்வார் தொடர்ந்து சொல்லறத நம்ம மனசில் இருத்திக்கணும். இதுக்கு அடுத்த பாசுரத்தில் இன்னும் விரிவாக சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.